பாத்தியாட்டி இருக்கதா எடி ரேச்சலி என்னடி ஜபா நீ என்ன விருந்து கட்டிங்க வந்திருக்க என்னாச்சுது உன் மாமியார் வயசான வேதனை அவளுக்கு கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணலல நீ இந்த வீட்டு மருமக தானடி கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கடி வேலை செய்யணுமா எங்க அம்மா எந்த வேலையும் செய்ய கூடாதுல சொல்லிட்டு போயிருக்காவ இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா பத்தியா உருப்படாம போறதுதான் உங்க அம்மைக்கு தான் கூறலனா உனக்கு மட்டும் கூறல சோத்துல உப்பு போட்டு தானே திங்க அந்த வயசானவி சோறு பங்கி நீ திங்கணும்னா அவங்க வீட்டு தானே அவங்க வேலை செய்யறாங்க எங்க வீட்ல எங்க அம்மா தானே வேலை செய்வாங்க உங்க அம்மா உனக்கு பொங்கி போடலாம் இது எதுக்கிட்ட உனக்கு பொங்கி போடணும் அடி நாங்களும் போய் கேட்க முடியாது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது நீ உள்ள போய் நின்னா தானே நாங்களும் கூட மாட ஏதாவது வேலை செய்ய முடியும் நீ பாட்டுல இங்க வந்து உட்கார்ந்திருக்க எங்களுக்கு உரிமையோட கிச்சனுக்குள்ள போக முடியல இல்ல நாங்க தான் போய் உரிமையோட வேலை செஞ்சாலும் அது எப்படி நல்ல வாட்டி இருக்கும் அறிவு இருந்தா அப்படி தனியா வந்து உட்கார்ந்திருப்பாளா அடி பேசாம கிச்சனுக்கு வா எத்தே ஏதாவது ஒரே இது பண்ணணுமான்னு கேளு எனக்கு தான் வேலை செய்ய தெரியாத அதான் எங்களுக்கும் தெரியுமே அப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அடி நீ வந்து நின்னா போதும் நாங்க வேலைய பாத்துக்கிறோம் அவங்க வயசானவங்க டி அவங்க பொங்கி நம்ம சாப்பிடணுமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக போறவ தானே கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு இங்க பாரு உங்க அம்மா சொல்லித்தர எல்லாம் சரியா இருக்காது கொஞ்சம் நீனே யோசி சுய புத்தியா ஏறு நல்ல அம்மானா இப்படி வேலை செய்யறான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா இங்க பாரு நாங்க உரிமையோட போய் வேலை செய்ய முடியாது உன்னை வேலை செய்ய சொல்லல நீ போய் நின்னு சும்மா அப்படி ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணு நாங்க வேலையெல்லாம் முடிக்கிறோம் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல ஒரு வாய் சோறு தின்னா எங்களால சாப்பிட முடியாதுடி ஒழுங்கா வேலை பார்க்க போ எனக்கு வேலை பார்க்க தெரியாது என்னோட எங்க அம்மா அந்த வீட்டுல நீ மகாராணி மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதான் சொல்றேன் உங்க அம்மா சொல்லி கொடுக்க எல்லாமே சரியா இருக்காது கொஞ்சம் சீமா யோசி உன் மாமியார் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க கஷ்டமா இருக்குடி நீ இப்படியே பண்ணிக்கிட்டு தான் வச்சுக்கேன் நானே இங்க இருந்து போயிருவான் பின்ன வயசானவங்க வேலை செஞ்சு அதுல நாங்க சாப்பிடணுமா இங்க பாரு எங்களால முடியாது நீ வேலை செய்யறதா இருந்தா நாங்க இங்க இருப்போம் இல்லன்னா இப்ப கிளம்பிடுவோம் எனக்கு வேலை செய்ய தெரியாது எனக்கு பதில நீங்களே செஞ்சிருங்க சரியா பாவண்டி அவங்க உன்னை ஏன் பிடிக்கனே இப்ப எனக்கு புரியுது உன் மேலேயே நான் இவ்வளவு பைத்தியமா இருக்கேனே இப்ப புரியுது சரி ஒரு பேச்சுக்கார கேள அத்தை நான் ஏதாவது வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு கேள எங்க அம்மா அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பேசினா அவங்களுக்கு மருமகங்கிற பயமே இல்லாம போயிரும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நாம கிளம்புவோட்டி ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சரி இவன் இப்படியே இருக்கட்டும் வா நம்ம போய் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவா ஃப்ரெண்டாய் தொலைச்சிட்டா சரி விட்டுட்டு போக முடியல பொங்கி வைக்கோ வந்து கொட்டிக்க எனக்கு நைட்டுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் அதான் நான் கேட்டிருக்கேன் அதான் கேட்டிருக்கியா ஏண்டி இது என்ன ஹோட்டலா எனக்கு எது பிடிக்கும் அதானே சாப்பிட முடியும் நீயும் எப்படியாவது அவளை இங்க வாழ வச்சலன்னு பாக்க இவ வாழ்ந்துட மாட்டா கல்யாணம் முடிஞ்சாலும் 2 நாள்ல டைவர்ஸ் வாங்கிட்டு நிப்பா வேணாலும் பாரு இவ பண்றதெல்லாம் கிங்ஸனுக்கு பிடிக்காது செவுடு கொடுத்துருவேன் 2 நாள்ல டைவர்ஸ் வாங்கிட்டு நிப்பா இல்ல 2 குடும்பம் அடிச்சுக்கிட்டு சாவும் இதான் நடக்கும் நீ வேண்டாத வேலை பார்க்காத சொல்லிவிட்ட இவால அந்த குடும்பங்களுக்கு செட் ஆக மாட்டா புரியுதா எவ்வளவு அசால்ட்டா உட்கார்ந்திருக்கா பாரு அப்படி செவுட்ல குடுக்கலாம் போல இருக்கு ஏடி ரேச்சலே என்ன இசை பாட்டி ஆஹா நான் வேலைலாம் செய்ய மாட்டேன் உனக்கு தெரியாதா நான் வேலை செஞ்சுக்கிட மாட்டேன்னு இப்போ நீ யார்ட்டி வேலை செய்ய சொன்னா நாங்க செய்றோம் வந்து நிக்க வர செய்ய எனக்கு கிச்சனே பிடிக்காது அது ஒரு மாதிரி நசன்னு இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்புறம் எச்சி தட்டுலாம் அங்கதான் இருக்கும் அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க புளிங்கி அவியும் அது அம்மா எப்படி வளர்ப்பான்னு உனக்கு தெரியாதா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ அதான் எங்களுக்கு சுத்தி ஹோட்டல் தானே அங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த பைய துருன்னு வரக்கூடியவன் இங்க பாரு ரெண்டாவது வேலை பாத்திரத சொல்லிவிட்டேன் அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவன் கையும் காலும் ஒரு நேரம் சும்மா இருக்குதா அந்த டாக்டர் என்ன சொன்னா நீ கேட்டல கோடியா சொத்து இருக்கு இதே வேற விட்டு பையனா கார் எடுத்துட்டு போனேன் பைக் எடுத்துட்டு போனேன் அங்க சுத்துனேன் இங்க சுத்துறேன்னு சுத்திட்டு இருக்கோம் ஆனா இந்த தம்பி அப்படி இல்ல 22 வயசுல இருந்து அவங்க கடையை பாத்துக்கிட்டு இருக்கு அவ்வளவு உழைப்பானு இவ்வளவு பெருமையா சொன்னாரு இவ்வளவு சொத்து இருந்தோம் வீட்டுக்கு ஒரே வாரிசா இருந்தோம் மாடு மாதிரி அவன் உழைக்கிறான் இத்தனையோண்டு சொத்தை வச்சுக்கிட்டு இவன் அர்ப்பாங்கரைக்குள்ள போக மாட்டாளாம் அவனுக்கு உழைப்பு தான் பிடிச்சிருக்கு இவளுக்கு உழைக்க கூடாது எப்படி பொருத்தமா இருக்கும் என்னடி பண்ண சொல்ற பேசாம இருந்துரு அவளதான சொல்ல முடியும் சரி வா நம்மளால வேலை செய்யலாம் பாட்டி இல்ல நான் வரல எனக்கு வேத்துரும் இங்கதான் ஏசி இருக்குது நான் இங்கே இருந்துக்கிறேன் இங்கதானே ஏசி இருக்குது திங்க வந்துடாத அப்ப இங்க கொண்டு வந்துருவியா சரி வேலைதான் செய்யண்டா கிங்ஸின் கொஞ்ச நேரம் பேசலாம்ல அவங்க இன்னும் கடையில இருந்து வரவே இல்லையே வரலையா அது எப்படி உனக்கு தெரியும் நான் தான் அவங்க ரூம்ல போய் பாத்துட்டு வந்தேன் ரூம் பூட்டிலாம் கிடக்குது ஐயோ இவ ரூமுக்கு போனாளா என்ன நீ பதறத அந்த பொறுக்கி ரூம்ல ஏன் போட்டோ வச்சிருக்கானாண்டி என்னடி சொல்ற ஆமாட்டி பகல் எடுத்து செவுர்ல மாட்டிக்கிடுவானா நைட்டு
புரிஞ்சு போச்சு விடு. இவ என்னடி அங்க போயிட்டு போயிட்டு வந்திருக்கா. ஏடி இவ மட்டும் பார்த்தா என் நிலைமை. அவளத்தி ஒளிச்சு வேண்டியதுடி. சரி நான் இப்ப எப்படி அங்க போவேன்? எப்படியா ஒளிச்சு இவ எப்படி அந்த ரூமுக்கு போயிருவா? ஏன்னா அவங்க அம்மா அதை தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அதை செய்வா. ஐயோ எப்படி மாட்டிருக்கேன் மறுட்டி. சரிடா, உனக்கு வேற எதுவும் வேணுமா? அம்மா செஞ்சு தரட்டா? அதெல்லாம் வேண்டாமா. அவ பேசுறத கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் புள்ள சந்தோஷமா இருந்தா சரிதான். அவளுக்கு சப்பாத்தி தான் வேணுமா, 2 போட்டு கொடுத்துட்டு வரேன். நீங்க அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இட்டு கொடுத்ததா ஐயா போகணும். சில காரியங்களை விட்டுதான் பிடிக்கணும். அம்மாக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? வேண்டையா, உன் ஹெல்ப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. மரியாதையா ஓடி. உன்னை எத்தனை நாள் கிச்சனுக்குள்ள உட்கார விடான்னு சொல்லியிருக்கேன். ஏமா இல்ல நீ ஷாப்புக்கு போகலையா? மனசே இல்லம்மா. இருக்காதுல்ல, உனக்கு இருக்காது. சிரிப்பா பாரு குழந்தை மாதிரி. நான் உங்களுக்கு குழந்தை தானே. ஆமா தங்கம், என் தங்கமே என் தங்கம். நீ அரப்பாங்கலுக்குலாம் இந்த விஞ்ஞானம் அடிச்சது போதும். ஆமா, எப்பவுமே நைட்டு 11 மணிக்கு தானே வருவேன். இப்ப என்ன? ஐயோ அம்மா மறக்க வாங்காதீங்க. அவ நிக்கா. ஆண்டி வாமா வா. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா ஆண்டி? இல்லம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அது என்ன கூட 2 வேலை அவ்வளவுதானே. ஆண்டி நீங்க தான் நல்ல பணக்காரங்களாச்சே, என் வீட்டுக்கு ஏதாவது வேலைக்கு ஆள் வைக்க வேண்டியதானே. வாயிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது சொல்றது சரிதானே. ஏகப்பட்ட வசதி இருக்கு. வீட்டுல ஒரு வேலைக்கு ஆள் வச்சு என்ன குறைஞ்சா போயிருவான். இந்த போறானே என் மோவன் 15 வருஷம் கழிச்சு பிறந்தான். இவனை மடியிலே தூக்கி வச்சு சோத்த உருட்டி வளர்த்துட்டோம். நானும் எங்க அப்பாவும் அவனை கீழே விடுறதே கிடையாது. இவன் என் கையாலே சாப்பிட்டு பழகிட்டான். அப்புறம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவான். அவன் எவ்வளவு வளர்ந்தாலும் எங்களுக்கு அவன் குழந்தை தானே. இவனுக்கு நான் உருட்டி விட்டே பழக்கி விட்டுட்டேன். இவனும் வளர்ந்தா எனக்கு வயசாச்சுது. சரி வயசாகி போச்சேன்னு ஒரு ஆளை வேலைக்கு வச்சேன் சமையலுக்கு. உள்ள 1 ரூபாய் சாப்பிட மாட்டேன்னுட்டான். இவன் இப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவும் அப்படிதான். நான் வெறும் ரசத்தை வச்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவான். நம்ம புள்ள சாப்பிடாம வேலைக்கு ஆள் வச்சு எதுக்குமா? அவன் ருசிக்காக இல்ல, அவனுக்கு என் கையால சாப்பிடணும். ஒண்ணு இல்ல, சோத்த பொங்கி தயிரை ஊத்தி கொடுத்தாலும் அழகா சாப்பிடுவான். அவனுக்கு என் கையால சாப்பிடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கையால சாப்பிடுவான். அவன் யார் மேல பாசமா இருக்கானா அவங்க கையால தான் 2 வாய் சாப்பிடுவான். இப்போதைக்கு அவனுக்கு பாசம்னு இருக்குது நானும் அவங்க அப்பாவும் தான். அடுத்து இருக்குது அது கடை சித்தம் போல நடக்கட்டும். அதுக்கு தாம்மா வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கல. சரிங்க ஆண்டி, பாத்திரம் இருந்தா நான் தேய்ச்சி போடுறேனே. அதிவ தேய்ச்ச என்ன உண்டுல நக்கிடுவானே. வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, நான் தேய்ச்சி போடுறேன். ஒத்தையில நீங்க எவ்வளவு வேலை செய்வீங்க? இருக்கட்டும்மா, நான் மெதுவா தேய்ச்சிக்கிடுதேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி. நீங்க சமைச்சிட்டீங்களா? மிச்ச வேலையா நாங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு வரோம். நாங்களும் பொம்பளை பிள்ளைகள் தானே, வேலை செஞ்சதானே பொம்பளை பிள்ளைகளே. பரவாயில்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க க்ளீன் பண்ணிட்டு வரோம். இருக்கட்டும்மா, அதான் சொல்றேன் ஆண்டி, நீங்க போங்க. சரிம்மா. இதான் புள்ளங்கிறது. என் புள்ளைய உன்னை எவ்வளவு நேசிக்கிறான்னு இப்பதானே தெரியுது. நான் பாத்திரத்தெல்லாம் தேய்க்க, நீ தூத்து போட்டுறேன்னு. சரி, நான் எல்லா ரூமும் தூத்து தொடச்சிடுறேன். நீ பாத்திரத்தை மட்டும் கழுவுற. சரிடி. அம்மா அம்மா இல்லையா? உங்க அம்மா ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. தேங்க்ஸ். ஏன்? இல்ல, எங்க அம்மா ரெஸ்ட் எடுக்க அனுப்புனீங்கல்ல. பரவாயில்ல. ஏதாவது வேணா சொல்லுங்கண்ணா. இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல, எது வேணாலும் கேளுங்க, வாங்கிட்டு வரேன். இருக்கட்டும் கிங்ஸ்லின், பரவாயில்ல. சரி. வெளியில வச்சு என்ன வாழைத்தனம் பண்ணுதா? உள்ள இவ்வளவு பவ்யமா இருக்கா? உங்க அப்பாக்கு ரொம்ப பயமா? எதுக்கு? இதுக்குன்னு கேட்கறது கூட பவ்யமா இருக்குதே. உங்க அம்மைக்கு உங்க அப்பாக்கு ரொம்ப பயமா? நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெளியில வச்சு நான் விளையாடுறது அவளை இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுவே என் வீட்டு வச்சு நான் பண்ணா அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. பழைய ஆள் தான்டா நீ. இல்ல, ஏதாவது வேண்டாம் மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா வாங்கி தரேன். சரி சரிடி, நீ தூத்து போடு, நான் பாத்திரம் தேய்க்க. அதுக்கு முன்னாடி ரேச்சல் ஏதாவது வேண்டாத வேலை பாத்துறாம போய் அந்த போட்டோவெல்லாம் ஒளிச்சு வை. அது நான் மறந்துட்டேனே. சீக்கிரம் போ. நீ வாட்டி எனக்கு பயமா இருக்குடி. ரேச்சல பத்தியா, எதுல காரியமா இருக்கணுமோ அதுல கரெக்டா காரியமா தான் இருக்கா. கிங்ஸ்லின் ரூம்ல தான் போய் படுப்பாலாம். என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவங்க அம்மா அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. பயம் உள்ள இப்ப ஜாலியா சுத்திட்டு இருக்கா. நைட் தானே அவனுக்கு கச்சேரியா இருக்குது. படா படுத்த போறா. இவன் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட போறான். நைட் என்னென்ன கச்சேரி நடக்குன்னு பாக்கணும். சரியா? ரேச்சல் என்ன செய்யணும் பாரு. அதான் கிங்ஸ்லின் ரூம் பூட்டி கிடக்குன்னு சாவிக்கு தான் அலைதா. அவன் எத்தைய பூட்டி சாவி கொண்டு போயிட்டான். ஆண்டி, ஆண்டின்னு கூப்பிடுதாட்டி. என்னம்மா? அவங்க ரூம் சாவி தாங்களே.
கிங்ஸ்லின் ஓடிரு. அடி அதுக்கு முன்னாடி போட்டோ வந்து எடுக்கணும்டி. இன்னைக்கு செம கச்சேரியா இருக்கும்ல. ஒண்ணு இரு, நான் ஆண்டிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரேன். நிலமே பாத்தியா? உனக்கு சிரிப்பா இருக்குல்லடி? இல்ல, வானவ கிங்ஸ்லின் நிலமை ரேச்சல் நிலமை நினைச்சு பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது. ரேச்சல் கிங்ஸ்லின் வேட்ட, கிங்ஸ்லின் ஒளிய, நீ கிங்ஸ்லின் ரூம்ல இருக்க போட்டோவை எடுக்க அலைய. அப்பப்பப்பா என்ன அழகா இருக்கு பாத்தியா? இருக்கும் டி இருக்கும். நான் போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஐயா, சின்ன கிங்ஸ்லின் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி வர. அதெல்லாம் ஒண்ணு நான் எங்கன்னு கேட்டா மொட்டை மாடியில இருக்கேன்னு சொல்லணும். குட் ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருக்கணும். வரட்டா? இசை கிங்ஸ்லி வந்தாங்களா? சொல்லாத. நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன்டா. சொன்னா கொன்னுடுவேன். இசை கிங்ஸ்லிய பாத்தியா? சொல்லவே. கண்டடி காட்டி கொடுத்தறடி. இது ஏன்டே நான் சொல்லுவேன். நீ தான் நஷ்டம் அடைவ பாத்துக்க. ஓகே சொல்லாதே. இசை நீ பாத்தியா? பார்த்தேனே. வந்துட்டாங்க ஷாப்ல இருந்து. வந்தது மட்டும் இல்ல. பாடி உனக்கு வச்சிருக்க. உன்னை தீண்ட கூட நினைச்சேன். என்னையா போட்டு கொடுக்க. இரு உனக்கு இருக்குதே. சீக்கிரம் போ. இந்த வழியா தான் மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போ. அப்படியா? தேங்க்ஸ் இசை. கிரி விட்றாத சரியா? சிச்சி விட மாட்டேன். எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல. இருக்க பிடிச்சுக்க. விட்றாத. அதே மாதிரி அவங்க ரூம் பக்கமும் விட்றாத சரியா? கிரி இதுக்கப்புறம் உனக்கு இனிமே சண்டை போலாம் கிடைக்காது. நிறைய மொன விட்டு பேசி விடிய விடிய பேசி மொட்டை மாடிக்கு போயிருங்க சரியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னவும் இருந்துட்டு போட்டோம். எனக்கு விட்ட வேற வழி இல்ல. தேங்க்ஸ் இசை. என் கடமை. நீ போயிட்டு வா. சீக்கிரம் போ. இப்பதான் போனா நான் பார்த்தேன். அவன் உண்டில நாக்கப்புறம் பாரு. போட்டி அந்த பொறிக்கெல்லாம் இப்பதான் மாட்டி விடணும். சீக்கிரம் போ. சரி இசை. அடியே சோடா புட்டி, என்னையா மாட்டி விட்ட? ஐயோ காது சவு போச்சு. ஏன்டி இப்படி கத்துற? காதே கூசுது. கிச்சடி கொர்லே. வாயில கடிச்சிருவேன். இவன் கடிச்சாலும் கடிச்சிருவான். நாம எதையும் பாத்திர கூடாது. கொல்ல போட்டுருவேன். இல்ல இந்த வாட்டி அவளை கூப்பிட்டு பாப்போம். கூப்பிட்டுருவேன். கூப்பிடு. இவளுக்கு வாயில கடி வாங்கன்னு ஆசை நினைக்க. கூப்பிட்டுருவேன். கன்ஃபார்ம். எனக்கு ஆசையே தான். கூப்பிடு. கூப்பிட்டுருவேன். கூப்பிடுடி. அப்பதான் நானும் கடிக்க வசதியா இருக்கும். ரேச்சல் ஒண்ணு எங்க வந்து கடிக்கிறேன். அவ ஆளை பாரு. பொறுக்கி பொறுக்கி உண்மையை சொல்லு. என்னடி அவன் கத்துனா கடிப்பேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா கத்திக்கிட்டே இருக்கேன். அப்ப உனக்கு ஆசை தானே? ஒண்ணு கொண்டா போட்டுருவேன். அடிக்காதடி. அவன் சொல்லுதா நீ கத்திக்கிட்டு இருந்த. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வாயை கொடுத்து புண்ணாக்குன. மறந்துட்டியா என்ன? ஒண்ணு சரி சரி வா போட்டோ எடுப்போம். தேய்ச்ச சுத்திக்கிட்டு தான் வாரா. இரு நான் போய் ஆண்டிக்கிட்ட இருந்து எப்படி சாவி எடுத்துட்டு வரேன். அந்த சமத்தமா உனக்கு இருக்குது. வேற வழி. அவன் எத்தனுக்கெல்லாம் எத்த. அவன் இவ இருக்கான்னு தெரிஞ்சு வீட்டை தைரியமா போட்டோ மாட்டி வச்சிருக்காமன்னா அவன் எவ்வளவு தில்லாலங்கடியா இருப்பான். இப்ப இவதான் ரேச்சல்ட்ட காட்டி கொடுக்க போறா. அதான் நடக்க போகுது. சாவி எடுத்துட்டு வா. பழைய ஆளு தண்டி நீ. எவ்வளவு எல்லாம் அழிக்க வேண்டாம். என் போட்டோல இங்க இருந்ததுன்னு மாட்டிப்பான். அதெல்லாம் எடுத்து என்ன பண்றது மட்டும் பாரு. சீக்கிரம் வா. ரேச்சல் மட்டும் மேல நிக்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிருவோம் வா. ஒரே ஒரு போட்டோ தூக்கிட்டு போலாம் நினைச்சு வந்தேன். அவன் 1000 போட்டோ வச்சிருக்கானே. எப்படி இதெல்லாம் எடுத்தான்? நான் அதை சொன்னேன். அவன் எத்தனுக்கெல்லாம் எத்தன்னு வீடு முழுக்க ஒரு போட்டோ தான் மாட்டி. அதுலயும் பெருசா ஒரு போட்டோ வச்சிருக்கான் பாத்தியா? கோக்கமா வருது. அவன் அதை பார்த்து ரசிச்சுட்டு தானே இருந்திருக்கான். உன்னை முத நாள் பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள போட்டோ வச்சிருக்கான். நீ இதை தூக்கிட்டு போனா அடுத்த போட்டோ கொண்டு மாட்டதான் போறான். அப்போ பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. சரி ரேச்சல் வர கவலத்தை தூக்கு. அதான் சொன்னேன் ஒரு போட்டோ தான் தூக்கலாம். 1000 போட்டோ வச்சிருக்கான். என்ன இதெல்லாம்? இது ஏன் ரூம்? இது என் பர்சனல் ரூம். இத பார்த்துட்டு நீ ஏன் எவ்வளவு கூப்பிடுத? பர்சனல் ரூம்னாலும் அதுல ஏன் போட்டோ இருக்குது? உனக்கு இந்த ரூம்ல உரிமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்காக இந்த போட்டோல நான் எடுக்கவே மாட்டேன். மரியாதையா போட்டோ எடுத்துருங்க சொல்லிட்டேன். ரேச்சல் அப்பவே சுத்திட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு போய் இதெல்லாம் ஏன் உசுரங்க எடுக்க முடியாது. ஏன் என் மானத்தை இப்படி வாங்குறீங்க? இசை நீ உள்ளே இருக்க. எல்லாம் போச்சு. எல்லாம் உங்களால. சரி சரி கத்தத. இருவாரே. இப்ப எதுக்கு கதவு அடிக்கிறீங்க? இசை நீ உள்ளே இருக்க.
பொறுக்கி. எனக்கு ஒண்ணு இல்ல, ரேச்சல் உள்ள வந்துருவா, அதான். ஐயோ, ஏன் என்ன இப்படி படப்படுத்துற? இசை, இசை. ஐயோ. சரி, கதை திறந்து விடுங்க, நான் வெளியில போறேன். இப்ப திறந்தா உள்ள வருவா. எதுக்கு நீ உள்ள இருந்தேன்னு கேட்பா. என்ன சொல்லுவேன்? ஐயோ, ஏன் இது இப்படி சாகடிக்கிற? சரி, அவ போனா போயிடலாம். அமைதியா இரு. உள்ளுக்குள்ள லாக்க போட்டிருக்கு. யார் உள்ள இருக்கா? இசை, நான் தான் உள்ள இருக்கேன். என்ன? நீங்க தான் இருக்கீங்களா? நான் உள்ள வரணும். இல்ல, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், வரேன். ஐயோ, போச்சுது, எல்லாம் போச்சுது. ஏய், ஒண்ணு இல்லடி, நான் பாத்துக்கிறேன், இரு. நீ இப்படி இந்த ரூமுக்குள்ள வரணும் எனக்கு எப்படி தெரியும்? போட்டோவா வச்சிருந்தா நான் வர மாட்டேனா? அதெல்லாம் ரேச்சல் இந்த ரூமுக்குள்ள வரவே மாட்டா. வரதுக்கு வாய்ப்பு இல்ல, வரவும் சம்மதிக்கவும் மாட்டேன். இது யார் வரணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் உரிமை உண்டு. சாவியை உங்க அம்மா கிட்ட தான் நான் வாங்கினேன். ஏன் உங்க அம்மா ரேச்சல் கிட்ட கொடுத்துக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்னங்க, தரங்க, நான் வரேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். அது என்ன வேலை? தரங்க, நான் உங்ககிட்ட பேசணும். அவ இப்ப உள்ள வராம வெளியில போக மாட்டா. அவ சொன்னதே சொல்ல கிளிப்பில்ல. அவ மனசு என்ன நினைக்காலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம போவா. இப்ப நான் எப்படி வெளியில போறது? சரி, இரு, நான் பாத்துக்கிறதுன்னு சொல்றேன்ல. இங்க வாங்க, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பல நாள் கனவுலதான் இந்த ரூம்ல நான் உன்னை பார்த்தேன். இன்னைக்கு நிஜத்திலே வந்திருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமா சொல்றேன், இங்க வாயே, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். நான் வர மாட்டேன். சரி, அப்போ எங்க தாத்தா பாட்டி அவங்க போட்டோ எல்லாம் நீ பாக்குறியா? அப்படி உட்காந்து பாரு, டைம் போயிரும். நான் டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷனை குறை, அவ உள்ள வர மாட்டா. அவளை எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். நீ நிம்மதியா இங்க தூங்கு, ஒரு பிரச்சனை இல்ல. நான் ஷாப்ல போய் படுத்துக்கிறேன். ஏசி போட்டுக்க, நேரம் போல டிவி இருக்கு, டிவி பாத்துக்க. என் போன் இங்க தான் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்க. அப்புறம் நிறைய ஓல்டு போட்டோ எல்லாம் இருக்குது, நல்லா உட்காந்து பாரு. நல்லா தூக்கம் வரும், நிம்மதியா தூங்கு. ரேச்சல் உள்ள வர மாட்டா, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓ, படுத்துக்க. நான் ஷாப்புக்கு போறேன். போயிட்டு வரேன்டி, என் பொண்டாட்டி.